எபிரேயர் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இந்த வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் பிதாவினிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு பிதாவினிடத்திலே என்ன சொல்லுகிறார்? பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ இந்த பூமிக்கு நான் வருகிறேன் என்று இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்த ஒரு பின்னணியைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்தில் 160 நாடுகளில் சுமார் 200 கோடி பேர் கிறிஸ்மஸ் பண்டிகையை நேரடியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக இன்னொரு 200 கோடி பேர் கிறிஸ்மஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் கூட இது பொது விடுமுறை நாள், அரசாங்க விடுமுறை நாள். அப்படியானால் எத்தனையோ பேர் இந்த கிறிஸ்மஸ் நாளின் பண்டிகையை, ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேக ஏழை எளியவர்களுக்கு இந்த நாளை முன்னிட்டு புது துணிமணிகள்லாம் ஈவாய் கிடைக்கிறது, பரிசாய் கிடைக்கிறது. அநேகர் இந்த நல்ல நாளை முன்னிட்டு பல நற்கிரியைகளை செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குடும்பத்தில் சண்டைக்காரங்கள்லாம் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து வான்கோழி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு மகிழ்கிறார்கள். அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஈகைகளும் இரக்கங்களும் உலகமெங்கும் இந்த நாளிலே நதியாய் பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா இந்த வருட கடைசியில் நம்மை ஒரு உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த கிறிஸ்மஸ் அமைந்திருக்கிறது. இது வருஷ கடைசி. பொதுவாகவே மந்த் எண்டு, இயர் எண்டுனாலே ஒரு மாதிரி தொய்வாக போகும். ஆரம்பம் நல்லா உற்சாகமாக இருக்கும், அப்படி போக போக அப்படி டவுன் ஆகும். ஆனால் இந்த வருஷத்தை முடிக்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும்படியாக ஒரு இன்சிடென்ட்டாகவே பாருங்களேன், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை, இதில் நம்ம எல்லாரும் குதூகலம் ஆயிடுறோமா, அப்படியே ஒரு உற்சாகமாக புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடிகிறது. இப்படி ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் பண்டிகை தற்செயலாக நமக்கு கிடைத்து விடவில்லை. இன்னைக்கு செய்தி அதுதான். நமக்கு கீழ்ப்படிதலால் கிடைத்த கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் எப்படி நமக்கு கிடைத்தது சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல், சத்தமா சொல்லுங்க, கீழ்ப்படிதல். எத்தனை பேருக்கு கீழ்ப்படிதல் பிடிக்கும்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்பா, இவ்வளவு நல்லவங்க இருக்கிறதுனால தான் அடிக்கடி மழை பெய்யுது. இங்க கீழ்ப்படிதலால் வந்த கிறிஸ்மஸ், யாருடைய கீழ்ப்படிதலால் வந்த கிறிஸ்மஸ் என்று ஒரு 3 பேரை முதல்ல உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். முதல் நபர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அதைத்தான் நம்ம வசனத்தில் வாசித்தோம். எபிரேயர் 10:7, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஒருவரை ஒரு காரியமா நீங்க அனுப்பும் போது, இந்த போறேன் அப்படின்னா அது ஒரு அணுகுமுறை. நீங்க சொல்றதுனால நான் போறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான மனநிலை. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? புரியறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு அருமையான 3வது செல்ல மகன் நெகேமியா போய் சம்சா வாங்கிட்டு வாடான்னு சொல்லி திரும்பும் போது அவன் கடையில் இருப்பான். எத்தனை சமசான்னு சொல்லியிருக்கவே மாட்டோம், கேட்டிருக்கவும் மாட்டான், காசும் எடுத்திருக்க மாட்டான், ஓடி இருப்பான். கூட நிறைய சமோசா ஊற்றிக்கிட்டு வருவான். வீட்டில் திட்டுவாங்க, டேய் இத்தனை சமோசா எதுக்குடா, கேட்டுட்டு போக வேண்டியதானே, காசு கொடுத்தியா? இல்லை, காசு கொடுக்காம வாங்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம். என்ன ஒரு கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா? அதே நேரத்தில் டேய் போய் தேங்காய் சீல் வாங்கிட்டு வா, தேங்காய் சீல் வாங்கிட்டு வாடா, இந்தா போகிறேன். தேங்காய் சீல் வாங்க போறியா இல்லையா? போய்த்தானே ஆகணும், இந்த வீட்டில் வேற யார் இருக்கிறா, போகிறேன். எத்தனை தேங்காய் சீல், எவ்வளோ ரூபா எடுத்துட்டு போக? போயிட்டியா? இந்த போய்கிட்டு இருக்கேன். இப்ப 2வதுக்கும் பேர் கீழ்ப்படிதல் தான். ஆனா 2வதுனுடைய மனநிலை என்னன்னா, வேற தேங்காய் சீல் வாங்க வீட்டில் ஆள் இல்லை. அனிட்டாவும் சென்னைக்கு போயிட்டா, பெனிட்டாவும் கோத்தகிரிக்கு போயிட்டா, இந்த வீட்டில் வேலை செய்ய கிடைத்த ஒரே அடிமை நான் தான். இந்த மனநிலையை நீங்க புரிந்து கொள்ளணும்.
நமக்கு விருப்பமான ஒரு காரியத்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்ம ஓடி செய்வோம். அது ஒரு விதமான கீழ்ப்படிதல். ஆனால் நமக்கு விருப்பமே இல்லாட்டினாலும் அந்த செய்யணும், வேற வழி இல்லை. இங்கே கூட இயேசு கிறிஸ்து சொல்ற மனநிலை அந்த ரெண்டாவது மனநிலை தான். பிதா தம்முடைய குமாரனை அனுப்பும்போது அவர் போயிடுறேன் அப்படின்ட்டு ஓடி வரல. அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து நீங்க தான் தீர்க்க தரிசனத்தில் எழுதி வச்சிட்டீங்கல்ல, மாத்தவா போறீங்க? போறேன். இப்ப புரியுதா? இயேசு ரெண்டாவது மனநிலையில தான் இந்த உலகத்துக்கு வர்றார். ஏன் தெரியுமா? அவர் வானத்தில் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:30, நான் பிதாவின் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பரலோகத்தில் வாசம் பண்ணின அந்த நம்ம ஆண்டவர் இயேசு பூமிக்கு வர்றது ஒன்றும் அவருக்கு குதூகலமான செயல் அல்ல. தங்க வீதியில உலாவின தேவன் மாட்டு கொட்டைகளை வந்து பிறக்கணும், கொசுக்கடியில் இருக்கணும், குளிர்ல கஷ்டப்படணும், ஏழை வீடு, கஞ்சி தான் குடிக்கணும், சின்ன வயசுலே தகப்பன் மரித்து போனார், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், வியர்வை சிந்தனம். சரி, இப்ப ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு. என்னதான் அற்புதங்கள் நடந்தாலும் ஜனங்கள் மத்தியில் ஆதரவு இல்லை. அவரிடத்தில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று பார்க்கிறார்கள். அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அவரை கொலை செய்யும்படி பொய் குற்றங்களை சாட்டுகிறார்கள். அவரை முகத்தில் துப்புகிறார்கள். கண்ணை கட்டிவிட்டு கன்னத்தில் அறைகிறார்கள். ஈய குண்டுகளும் எலும்புகளும் கோர்த்த வாரினால் ஒன்று குறைய 40 அடிகளை அடித்து முதுகை உழுவுண்ட நிலம் போல் ஆக்குகிறார்கள். பாரமான சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள். 3 ஆணிகளிலே அவரை அடித்து தொங்க விடுகிறார்கள். தலையிலே முட்கிரீடம், விழாவிலே ஈட்டியினால் அவர் குத்தப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். இதெல்லாம் இயேசுவுக்கு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. ஒருத்தர் இவ்வளவு இந்த உலகத்தில் போய் 33 வருஷம் கஷ்டப்பட போறோம்னு தெரிஞ்சு சந்தோஷமாவா இந்த உலகத்துக்கு வருவாரு? யோசித்து பாருங்க. ஆனால் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு நம்மளை கிறிஸ்மஸ் கொண்டாட வச்சிருக்கு. நல்ல ஒன்றை விளங்கிக்கோங்க. கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை என்பதற்கு இதுதான் நல்ல உதாரணம். ரோமர் 5:19 சொல்லுகிறது. ரோமர் 5:19, அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் எல்லாரும் பாவிகளானோம். அந்த மனுஷன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பப்ப நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லாட்டினா ஒரு விதமான ஒரு ஆவி இந்த நேரத்தில் உலாவும், அது நம்ம அப்படியே ஆட்டும். அதை எது ஓட்டும்? கேட்குற கேள்விக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் எல்லாரும் பாவிகளானோம். அது எந்த மனுஷன்? ஆதாம். ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மனுஷன் தான் கர்த்தராகிய இயேசு. அப்ப இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு எதினால் கிடைத்தது? சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிதலினால். பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி கொடுத்து சொல்லுங்க, கீழ்ப்படிதல். இன்னைக்கு உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும், கீழ்ப்படி 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 கீழ்ப்படி. சரி, இரண்டாவது ஒரு நபரை காட்ட விரும்புகிறேன். யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. சரி சொல்லிட்டார் தூதன். இவரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார், சேர்த்துக்கிட்டார். கல்யாணத்தன்னைக்கே அந்த அம்மா வயிறு எப்படி வச்சிருக்கு? அப்ப எல்லாம் என்ன பேசுவாங்க? சாம்பார் எப்படி இருக்கு, ரசம் எப்படி இருக்குன்னு பேச மாட்டாங்க. எல்லாம் குசு குசுன்னு தான் பேசுவான். என்ன இப்ப யோசேப்புக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மாவா இருப்பாங்க? கேட்பாங்க, டேய் எங்க கூட தானடா இருந்த, நீ எப்படா அவ வீட்டுக்கு போன? கேட்பாங்களா இல்லை? என்னத்தை சொல். யோசேப்பு நல்ல மனுஷன், யோக்கியன், எல்லாருக்கும் முன்னாடி பரிசுத்தமாக வாழ்ந்தவன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? டேய் இந்த பூனையும் பால் குடிக்குமான மூஞ்ச வச்சுக்கிட்டு எதை குடிச்சிருக்க? கேட்பாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய அவமானம்.
யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தான் தெரியும். இப்போ யோசேப்பு போய், டேய் மாப்பிள்ள, என் மனைவி பரிசுத்தாவியினால் கர்ப்பவதியாக இருக்கிறாள்டா அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கிற எவ்வளோ நல்லவன் நமக்கு நண்பனாக இருந்திருக்கிறான். சும்மாவே ஓட்டு வாங்கி அநியாயத்துக்கு. அது இவன் உண்மையிலே பரிசுத்தாவியினால என் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறான்னு சொல்லவே வேண்டியதில்லை. இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த யோசேப்பும் மரியாளை ஏற்றுக்கொண்டான். பார்த்துங்க, பிதாவின் சித்தத்துக்கு அவரெல்லாம் கீழ்ப்படிந்தபடியினால் தான் இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 3 பேருக்கு நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். எதுக்கு கைதட்டினீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்பி கேளுங்க, எதுக்கியா கைதட்டின சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு கைதட்டினீங்க, சூப்பர். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். சும்மா கையை தட்டுறக்கும் அல்லையா சொல்கிறதுக்கு மட்டும் கீழ்ப்படுகிறதல்ல. இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். என்ன செய்யணும் பாருங்க, கீழ்ப்படிதலில் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து எவ்வளவு சட்ட திட்டங்களை நம்ம பின்பற்றோம். அதாவது விரும்பி செய்கிறோம், விரும்பாமல் செய்கிறோம், அது வேற. ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உலகம் எப்படி இருக்கும்? அதே போல எவ்வளோ காரியங்களில் மனைவிகள் புருஷர்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க கீழ்ப்படிதல் மனைவிமார்களுக்கெல்லாம் ஆண்கள் ஒரு கைதட்டு கொடுங்கள் பார்க்கலாம். என்ன 4 பேர் கைதட்டுறீங்க? எல்லா ஆண்களும் கையை தட்டுங்க. கவனிங்க, சில விஷயத்தில் குறைகள் இருக்கும், ஆனால் ஒன்றுக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆமாம், ஆமாங்க, உண்மைதான். அது மாதிரி தான் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா? சில விஷயங்களை முரண்டு பிடிக்கிறாங்க, இருந்தாலும் ஏதோ சில விஷயங்களில் கீழ்ப்படுகிறதுனால தான் குடும்பம் குடும்பமாக இருக்கு. முதலாளிக்கு வேலைக்காரங்க கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா? சில விஷயங்களை மீறுதல் இருக்குது, ஆனாலும் கீழ்ப்படிதல் இருக்குது. பாஸ்டருக்கு நீங்கள்லாம் கீழ்ப்படியல இல்லையா? ஆமாங்க, இல்லாட்டினா இவ்வளோ அடக்க ஒடுக்கமாக உட்காந்துருப்பீங்களா? நம்ம ஜென்டில்மென்லாம் பாருங்கள், பேசாதீங்கடான்னு சொன்னதுக்காக தங்களுடைய சகல சுயத்தையும் அடக்கி வாழ்க. கீழ்ப்படிதல் என்ற ஒன்று இருக்கிறதுனால தான் உலகமாக இருக்கு. சொல்ல புரியுதா? ஆனால் இதே கீழ்ப்படிதல் 100% பூரணமாயிருச்சுன்னா பரலோகமாயிரும். வேண்டாம், இப்போ பரலோகம் போக வேண்டாம், இப்போ உலகமாகவே இருப்போம். ஆனால் கீழ்ப்படிதல் என்ற அந்த ஒன்று எவ்வளவு தேவை என்பதை உங்களுக்கு நான் உணர்த்துவதற்காகத்தான் இதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த கீழ்ப்படிதல் மனப்பூர்வம் ஆயிருச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனால் பல நேரத்தில் அது ஒரு நிர்பந்தத்துக்குரியதாக தான் இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, விரும்பி விரும்பாமன்னு சொன்னேன்ல, நிறைய விஷயங்களை விரும்பல, வேறு வழி இல்லை. இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும், கரண்ட் பில் கட்டி ஆகணும், இல்லாட்டினா தண்டனை உண்டு, அசிங்கப்பட்டுருவோம், இல்லாட்டினா வீட்டில் சோறு கொடுக்க மாட்டாங்க. இப்படி பல நிர்பந்தத்தின் அடிப்படையில் கீழ்ப்படுகிறோம். ஆனால் அதையே இந்த செய்திக்கு அப்புறம் நீங்கள் மனப்பூர்வமாக்கி கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க கவனிங்க, ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பையன் கிளாஸில் எழுந்துச்சின்னு விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஆசிரியர் உட்கார்றான்னாரு, கேட்கல. கம்பு எடுத்துட்டு வந்து 4 அடி வச்சார். உட்கார்றா. உட்காந்துட்டான். பக்கத்தில் இருக்கிற பையன் சொன்னான், டேய், அவர் முதல்ல உட்காருன்னு சொல்லும் போதே உட்கார்ந்துருக்க வேண்டியதானடா, நீ அடி வாங்கியிருக்க வேண்டியது இல்லைல்ல அப்படின்னா. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் உட்காந்துட்டேன்னு யாரா சொன்னா, நான் மனசில் நின்றுக்கிட்டு தான்டா இருக்கேன். பார்த்தீங்களா பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறையா பேர் வெளியரங்கமாக ஒரு காரியத்தை செஞ்சிடுறாங்க. எதுக்காக? ஊர் உலகத்துக்காக. ஆனால் மனசில் அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுவும் ஒரு விதமான கீழ்ப்படியாமை தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே அதை நியாயப்படுத்தி தான் சொன்னேன். இப்படி நம்ம நிர்பந்தத்தின் அடிப்படையிலாவது நம்ம கீழ்ப்படுகிறோம், அப்படி தான் அந்த உலகம் சீராக இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனால் நம்ம எல்லாரும் மனப்பூர்வமாக கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம்னா
அதுக்கு தேவை இந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு ஆசீர்வாதமானதுங்கிறத நீங்க உணர்ந்து கொள்றது தான். சரி, யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிய மனதுள்ளவர்களா இருக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அதுல எல்லாருக்குமே உடன்பாடு உண்டு. ஆனா யாருமே நேரடியா தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் உண்டாவதில்லை. உங்களுக்கு நேரம் ஆண்டவர் இறங்கி வந்து இதை செய் அதை செய்ய அவர் சொல்ல போறது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நீங்க கீழ்ப்படிவது தான் தேவனுக்கு கீழ்ப்படிவது. உதாரணத்துக்கு நீங்க பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா யார் கீழ்ப்படுகிறீங்க? தேவனுக்கு. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா யார் கீழ்ப்படுகிறீங்க? தேவனுக்கு. வேதத்தில் சொல்லி இருக்கு, சொந்த புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள்னு. அப்ப நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சா யார் கீழ்ப்படுகிறீங்க? தேவனுக்கு. உங்க முதலாளி கீழ்ப்படிஞ்சா யார் கீழ்ப்படுகிறீங்க? தேவனுக்கு. அதிகாரத்துக்கு, அரசாங்கத்துக்கு, சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா யார் கீழ்ப்படுகிறீங்க? தேவனுக்கு. உண்மைதாங்க. வேதம் சொல்லுகிறது, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? அப்ப காண்கிற நபர்களிடக்கு கீழ்ப்படியாதவன் காணாத தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவான்? அப்ப இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறத, அது எனக்கு ஆசீர்வாதமானது, இதன் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் என்ற ஒரு தெளிவு மனப்பான்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நம்ம மனப்பூர்வமா எல்லாருக்கும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவோம். சரி, இப்போ நான் கடினமான ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். கீழ்ப்படிவது என்பது எளிதானதா கடினமானதா? பார்த்தீங்களா, பதில் சொல்றதே எப்படி கடினமான ஒரு காரியம்தான். கீழ்ப்படிதல் என்பது எப்படிப்பட்டது? ஆனால் உங்களுக்கு வேற வழி இல்லை. ஒரு ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். கீழ்ப்படிந்ததால் தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ். உங்க வாழ்க்கையில் நீங்க மகிழ்ச்சியான நாட்களை காண வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையை கீழ்ப்படிவதற்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலங்கிறது கிடையாது. நீங்க கீழ்ப்படியணும். ஒரு 3 காரியங்கள் நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் கீழ்ப்படிவது கடினம்? இதைத்தான் நம்ம மேற்கொண்டு நாம் கீழ்ப்படிதலுக்குள் வரப்போகிறோம். ஒன்று, இந்த கீழ்ப்படியாமை அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அது ஒரு குழந்தைத்தனமான செயல். அல்லது குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போ கீழ்ப்படிவாங்க? குழந்தைகள் எப்போ கீழ்ப்படிவாங்க? அவங்களுக்கு நல்ல மனசு இருந்தால் என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட வீட்டை கூட்டுறா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னைக்கு ஜாலி மூடில் இருந்தால் என்ன செய்வான்? வேகமாக கூட்டுவான். மூடு சரியில்லைன்னு என்ன செய்ய மாட்டான்? கூட்ட மாட்டான். அதே மாதிரி தான் நம்ம எப்பயுமே நல்ல மூடில் இருந்தால் யார் என்ன சொன்னாலும் கேட்போம். மூடு சரியில்லைன்னா என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். அப்போ அது என்னது? குழந்தைத்தனம். அது மாதிரி பிள்ளைகளுக்கு நான் உனக்கு அது வாங்கி தருவேன், இது வாங்கி தருவேன், அங்கே கூட்டு போவேன், இங்கே கூட்டு போவேன்னு சொல்லுங்க, கீழ்ப்படியும். சுய ஆதாயத்துக்காக கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய கீழ்ப்படிதல் அப்படிதான் இருக்குது. இதை செஞ்சா நம்மளை பாஸ்டர் பாராட்டுவார் அப்படின்னா கீழ்ப்படிவோம். என்ன செஞ்சாலும் பாஸ்டர் கண்டுக்கிட மாட்டார் அப்படின்னா நம்ம இடத்துக்கு செய்யணும், செய்யறதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு அப்ப நம்ம கீழ்ப்படிதல் என்ன மாதிரி இருக்குது? குழந்தைத்தனமானது. சுய லாபத்திற்காக கீழ்ப்படிவது என்பது குழந்தைத்தனமானது. அல்லது டேய் கீழ்ப்படியலைன்னா அடி வெளுத்துருவேன் அப்படின்னா பயந்து போய் அந்த பிள்ளை என்ன செய்யும்? கீழ்ப்படியும். இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் வேற வழி இல்லை சார், ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, அதனால பில்லை கட்ட வேண்டியிருக்கு, அதனால வருமான வரி கட்ட வேண்டியிருக்கு, அதனால இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கு, அதனால இதை செய்ய வேண்டியிருக்கு, அதை செய்ய வேண்டியிருக்குன்னு சில காரியங்களுக்கு பயந்து நிர்பந்தத்திற்கு உட்படுத்தி நம்ம கீழ்ப்படுகிறோம். பார்த்தீங்களா, அது ஒரு குழந்தைத்தனமானது தானே. அப்ப நம்முடைய குழந்தைத்தனமான காரியம் மாற வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குழந்தையா இருக்காதீங்க. அப்ப கீழ்ப்படியாதவர்கள் யார் சொல்லுங்க? குழந்தைகள். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை சொல்றோம், அவங்க கீழ்ப்படியலை, கண்டுக்கிடாமல் இருக்கிறாங்க, அதாவது எதிர்த்து செயல்படுறாங்க, இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னா அது ஒன்றும் வீரம் கிடையாது. இப்போ ஒன் வேன்னு போர்டு போட்டிருக்கு, போலீஸ் இல்லை, சர்ன்னு போகிறது என்ன வீரமா?
அது என்னது? குழந்தைத்தனம். சின்ன பிள்ளை, விவரம் இல்லை. அங்கே போர்டு போட்டிருக்கான் ஒன்வேன்னு, ஒரு சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போறக்கான ஒரு விவரம் இல்லை. அது ஒரு குழந்தைத்தனம். என்னைக்கு நன்றா விளங்கிக்கோங்க, கீழ்ப்படியாமை குழந்தைத்தனம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படியலைன்னா அதுக்கு பேர் என்னது? குழந்தைத்தனம். சரி, குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? குழந்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? குழந்தைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப நம்ம யார் ஆகணும்? புருஷர்கள் ஆகணும். பவுல் சொல்லுகிறார், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தைக்கேற்றவைகளை பேசினேன், குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன். புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்ப எப்ப இந்த குழந்தைத்தனம் மாறும்? வயசாகும் போதா? இல்லை, வயசானாலும் குழந்தைத்தனம் என்ன செய்ய மாட்டேங்கி? மாற மாட்டேங்கி. எப்போ மாறும்னா, நீங்கள் மனசு வச்சா மாறும். எல்லாரும் மனசில் தட்டி சொல்லுங்க, நீ மனசு வச்சா மாறிடுவடா. நீங்கள் மனசு வச்சா நீங்கள் மாறிடுவீங்க. மனசு வச்சா நீங்கள் குடியை விட்டுற முடியும். மனசு வச்சா ஊர் சுற்றுறதை விட்டுற முடியும். மனசு வச்சா புரோட்டா சாப்பிட்றத விட்டுற முடியும். மனசு வச்சா முடியும். பாருங்க, நம்ம வளர வளர நான் இப்போ சின்ன பிள்ளை இல்லை, நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே நமக்குள்ள நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கு. பாருங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது நான் செருப்பு போட்டு போனதில்லை. இப்பயுமே நான் செருப்பு போடாத பிள்ளைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அப்படியே கல் முள்ளுலலாம் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பான், மான் மாதிரி துள்ளி குதிச்சு. ஆனால் நம்மளால் செருப்பு போடாமல் இந்த தரையில், பாலிஷ் தரையில் கூட நடக்க முடியலை. அப்போ தான் நான் சிறு பிள்ளைகளை யோசித்து பார்க்குறேன். செருப்பு எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க, ஒரே வாரத்தில் தொலைச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னா எங்கேயாவது கழட்டி போட்டு வந்துடுவேன், ஏன்னா எனக்கு செருப்பு தேவைப்படலை. ஆனால் ஒரு 7-8 போகும்போது செருப்பை போட ஆரம்பித்தேன். அது மாதிரி தான் சின்ன பிள்ளையில தலையை சீவ மாட்டேன். ஆனால் ஒரு 7-8 படிக்கும்போது அப்படி தலையை சீவ ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் சட்டை அழுக்காகும், கண்டுக்கிட மாட்டேன், கசங்கும், அதுக்கப்புறம் சட்டை அழுக்காகக்கூடாது. பாருங்க, வளர வளர இந்த குழந்தைத்தனம் மாறும்போது என் மனசு என்ன சொல்லுதுன்னா, நீ இப்போ பெரியவன், அப்போ இதெல்லாம் இப்படி தான் செய்யணும், அது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் செய்யணும். பாருங்க, அப்போ குழந்தைத்தனம் எப்போ மாறும்? கீழ்ப்படியாமல் எப்போ மாறும்? நீங்கள் மனசு வைக்கும்போது. நீங்கள் ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறார். ஏமா, உன்னைய நான் எந்த பாதையில் நடத்தினாலும் கீழ்ப்படிதல் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக. நீ கீழ்ப்படிஞ்சு யாருக்கோ லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு நினைக்காத. நீ கீழ்ப்படிஞ்சு யாரையோ திருப்திப்படுத்துறேன்னு நினைக்காத. நான் இதுக்கு செய்யணும், நான் இதுக்கு கீழ்ப்படியணும், அது உனக்காக, உனக்காக, உனக்கு மட்டும் இல்லை, அநேகருடைய நன்மைக்காக இயேசு வந்தார். அது அவருக்கும் ஆசீர்வாதம். அவரை பிதா உன்னதங்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். நமக்கும் ஆசீர்வாதம். நம்மளையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அவர் உயர்த்தி இருக்கிறார். ஆகவே எத்தனை பேர் குழந்தைத்தனத்தை இன்னைக்கு தூக்கி எறிய போறீங்க? எங்க கிரிக்கெட் பால் மாதிரி தூக்கி எறிங்க பார்க்கலாம். கமான், 1 2 3. எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டேன். இனிமேல் எனக்கு அவங்க கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வரக்கூடாது. குழந்தைத்தனத்தை ஒழித்து விட்டு கீழ்ப்படிவோம். 2வது, கீழ்ப்படிதல் ஏன் கடினமானது என்றால் சுயம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சுயம். ஆகான் ஏன் திருடினான்? எனக்கு இஷ்டமா இருந்துச்சு, திருடுனேன். பாருங்க, சவுல் அமலேக்கியரை தேவன் அழிக்க சொன்ன போது ஏன் அழிக்கவில்லை? அது ஏன் இஷ்டம், எனக்கு விருப்பம்னா செய்வேன், இல்லாட்டினா செய்ய மாட்டேன். இதுதான் சுயம். பல நேரம் நம்ம கீழ்ப்படியாமல் போவதற்கான காரணம் என்னன்னா, நம்முடைய சுயம். ஏன் இஷ்டம், எனக்கு விருப்பம், நான் அப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் செய்வேன். நீங்கள் என்ன சொல்கிறது? நான் எதுக்காக உங்களுக்கு செய்யணும்? எனக்கு என்ன லாபம்? எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, என்னால் இது முடியாது. இது எல்லாமே என்னதான் சொல்லுங்க பார்க்கலாம்? சுயம். இயேசுவுக்கும் ஒரு சுயம் இருந்தது. அதனால தான் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணார் பிதாவின் இடத்துல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அதனால தான் இயேசு நம்மளை சிலுவைக்கு கூப்பிடுறார். சிலுவை, கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்
பிழைத்திருக்கிறார். எப்ப இந்த சுயத்தை நீங்க சாகடிக்கலாம் தெரியுமா? சிலுவைக்கு போகும்போது. பவுல் சொல்றார், நான் சிலுவையில் இயேசுவோடு கூட அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அப்ப பிழைத்திருக்கிற கிறிஸ்து அவரால் எதற்கும் கீழ்ப்படிய முடியும். அப்படிதான் இயேசு ஒப்பு கொடுத்தார். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. எனக்கு பிடிக்கல தான், ஆனாலும் உங்களுக்காக செய்கிறேன். யாருக்காக செய்கிறேன்? பிதாவுக்காக செய்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னார். நம்ம என்ன சொல்லணும்? இயேசுவுக்காக செய்கிறேன். ஏன்னா இயேசு பிழைத்திருக்கிறார். அப்ப நீங்க கீழ்ப்படிய போவது யாருக்காக? இயேசுவுக்காக. சொல்லுங்க சத்தமா. கீழ்ப்படிய போவது யாருக்காக? உங்களுக்கு அது கஷ்டம்தான், மன்னிக்கிறது கஷ்டம்தான், ஆனா சொல்லணும் இயேசுவுக்காக நான் மன்னிக்கிறேங்க. விட்டு கொடுக்கிறது கஷ்டம்தான், ஆனாலும் சொல்லணும் இயேசுவுக்காக விட்டு கொடுக்கிறேங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம். எத்தனை தியாகிகள் அப்படி போவீங்க? உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லுங்க. அந்த தியாகிகள்லாம் கொஞ்சம் உங்க முகத்தை காட்டுங்க பார்க்கலாம். ஆனா யார் செய்ய முடியும் தெரியுமா? இயேசுவுக்காக இன்னொரு அறை வாங்கிக்கிறேன், இயேசுவுக்காக இன்னொரு மைல் தூரம் நான் என்ன செய்கிறேன், வர்றேன். எங்க உங்க நல்ல உள்ளத்தை பார்ப்போம். எத்தனை பேர் இயேசுவுக்காக எதையும் செய்வீர்கள்? ஐயோ, ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. டே, நல்ல நாளும் பொழுதுமா இவர் நம்மளை பல சிக்கல்ல என்ன செய்ய வர்றாரு? சிக்க விடுறாரா? சிக்க விடலைங்க. உங்க ஆசீர்வாதத்தின் வழியை சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை கத்த நமக்கு சொல்லி தர்றாரு. இயேசுவுக்காக, இயேசுவுக்காக புருஷனுக்கு கீழ்ப்படிங்க, இயேசுவுக்காக பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, இயேசுவுக்காக எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க, இயேசுவுக்காக பாஸ்டர் கீழ்ப்படிங்க, இயேசுவுக்காக சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க, இயேசுவுக்காக உங்களுக்கு மேலான அதிகாரங்களுக்கு, இயேசுவுக்காக. அதுக்கு நன்மை உண்டா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உண்டுங்க, ஆசீர்வாதம் உண்டு. அப்ப எப்படி நம்ம சுயத்தை ஜெயிக்க முடியும்? சிலுவையில் நம்மை அறைந்து விட்டு இயேசுவுக்காக வாழும்போது நம்ம கீழ்ப்படிய முடியும். கடைசியா, இந்த கீழ்ப்படிகிறதுக்கு நமக்கு எதிரியா ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பிசாசு அல்லது சாத்தான். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுக்கு யார் காரணம்? இந்த பிசாசு. ஆதியிலேயே சரித்திரத்தில் ஒரு ஆளை நமக்கு கர்த்தர் அடையாளம் காட்டி கொடுத்துட்டார். டேய், இவன் உன் வாழ்க்கையில் வருவான், நீ கீழ்ப்படிய வேண்டிய எல்லா இடத்துலையும் உன்னைய அவன் விழப் பண்ணுவான். அதனால எங்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியாம போறோமோ அங்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா? பிசாசு இருக்கிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று எபேசியர் 4:27 சொல்லி இருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் சுற்றி வந்தபோது தண்ணீர் தாகம் ஏற்பட்டது அவர்களுக்கு. உடனே முதல்ல ஆண்டவர், நான் கண்மலையில் நிற்கிறேன், நீ வந்து அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும், எல்லாரும் குடிச்சு திருப்தி அடைங்கன்னு சொன்னார். உடனே மோசே கோல் எடுத்துகிட்டு போகிறான், மூப்பர்கள்லாம் கூட போகிறாங்க, மலை அடிக்கிறான், தண்ணீர் வருது, ஜனங்கள்லாம் குடித்தார்கள். குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் இப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. சில வருடங்கள் கழித்து திரும்பவுமா இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி வேணும்னு கேட்டால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தேவையை கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது. கேட்கலாம், எனக்கு ஒரு தேவைன்னா நான் கேட்கணும்ல, ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கணும் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் போங்க, நீங்கள் ஒன்றும் தண்ணியும் தரமாட்டீங்க, ஒன்றும் தரமாட்டீங்க, இப்படியே சாகடிங்க அப்படின்னு முறுமுறுத்தா அது கர்த்தருக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. இப்போ பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட வந்து எம்மா பசிக்கின்னு சொன்னால் அது நியாயமான கோரிக்கை. இன்னைக்கு ஒன்றும் செய்யலை, தெரியும் இன்னைக்கு என்னை பட்டினி போட போறீங்க, இப்படியே பட்டினியில் கிடந்து சாக போகிறேன் அப்படின்னா அம்மாவால் இதெல்லாம் பொறுத்துக்கிட முடியுமா? அது மாதிரி தான் இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த உடனே மோசேக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நீ அந்த கண்மலையை பார்த்து பேசு. சரி, மூப்பரெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த மோசே என்ன பண்ணான் தெரியுமா? முதல் தடையாவது ஒரு அடி தான் அடிச்சான், இப்ப 2 அடி, சட்டக்கு சட்டக்குன்னு.
இவன் அடிச்சது வெறும் கண்மலை அல்ல. 1 கொரிந்தியர் 10:1 சொல்லுகிறது, அந்த கண்மலை கிறிஸ்து. அப்ப இவன் யார அடிச்சான்? மோசே யார அடிச்சான்? கிறிஸ்துவ. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மோசே, ஆரோன், நீங்க என் சொல்லுக்கு கீழ்ப்படியாததுனால கானான் தேசத்துக்குள்ள நீங்க இந்த ஜனங்களை கொண்டு போக மாட்டீங்க. அப்ப இங்க எதை கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார்? கீழ்ப்படியாமை. நான் உனக்கு என்ன சொன்னேன்? பேசுன்னு சொன்னேன். நீ ஏன் பேசல? எங்க கீழ்ப்படியலைங்கிறத என்னைக்காவது நம்ம ஒத்துட்டு இருக்கோமா வாழ்க்கையில்? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம், அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். நான் நல்லவன் தான், நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு இவங்க எல்லாம் காரணம். அப்படிதான் மோசே சொன்னான். ஆண்டவரே, நான் சாந்த குணமுள்ளவன் தான், ஆனால் என்னை உசுப்பேத்தி விட்டாங்க ஆண்டவரே. இவங்க மேலே உள்ள கோபத்தில் தான் நான் அடித்தேன். ஒரு ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியலையோ அப்பெல்லாம் யாரை அடிக்கிறீங்க? இயேசுவை அடிக்கிறீர்கள். ஒரு விசை உங்கள் கீழ்ப்படியாமைக்காக அவர் அடிக்கப்பட்டார் சிலுவையிலே. இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்து மகாராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போதும் நீங்கள் கீழ்ப்படியாமையினாலே திரும்ப 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 அவரை அடித்து கொண்டே இருந்தால் அதனால உங்களுக்கு என்ன லாபம்? யோசிங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அவரை அடிச்சு அவரை அழ வச்சுட்டு ஒரு கூட்டம் கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. என்ன நன்மை? கீழ்ப்படிதல்ங்கிற விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க செஞ்சீங்கன்னா அது அவருக்கு சந்தோஷப்படுத்துது. நீங்க செய்யலனா அது அவரை காயப்படுத்துகிறது. நீங்க ஏதோ ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படியாமல் போகல. நீங்கள் கீழ்ப்படியாதனால ஒருவேளை பாஸ்டர் துக்கப்படலாம், ஆனா அது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கீழ்ப்படியாததினால் தேவன் துக்கப்படுகிறார். நீங்கள் கீழ்ப்படியாததினால் தேவனை அடிக்கிறீர்கள். மோசே கீழ்ப்படியாமையினாலே யாரை அடித்தான்? இயேசுவை அடித்தான். அப்ப இதுக்கு பின்னால் இருக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. பிசாசு நம்ம கையால, இயேசு பிசாசுக்கு அடி வாங்கி கொடுக்க விரும்புறாரு. ஆனால் பிசாசு நம்ம கையால யாருக்கு அடி வாங்கி கொடுக்க விரும்புகிறான்? இயேசுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. முடிக்க போறேன் நான். ஆண்டவர் உங்களுக்குள் கிரியை செய்வாராக. இன்னைக்கு கிறிஸ்மஸ் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். கீழ்ப்படிதல் உங்களை ஆசீர்வதிக்கும். கீழ்ப்படியாமை உங்க வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். ஏனென்றால் கீழ்ப்படியாத ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இயேசுவை அடிக்கிறீர்கள். முடிக்க போறேன். ஒரு தாய்க்கு ஒரு மகன் இருந்தான். அப்பா இல்லை. ரொம்ப செல்லமா அந்த தாய் வளர்த்தாள். ஆனால் ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஆரம்பத்தில் அவனை திருத்தும்படி இந்த தாய் அவனை அடித்து பார்த்தாள். திருந்தலை. கொஞ்ச நாள் ஆச்சு, அடிக்கிறத நிறுத்திட்டா. ஒரு நாள் வீட்டுக்குள்ள தாயை யாரோ அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். உடனே இந்த மகன் அலறி அடித்து ஓடி வந்து, ரூம் பூட்டி இருந்துச்சு, ஜன்னல் வட்டி எட்டி பார்த்தான். அந்த தாய் தன்னையே தன் முதுகில் பிரம்பால் அடித்து கொண்டிருந்தாள். உடனே இவன் கதவை உடைச்சிட்டு உள்ள போய், ஏன் உங்களை அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு அலர்னான், கத்துனான். அவன் நேசிக்கிறான் தாய. ஆனா கீழ்ப்படியாமைங்கிறது அவனுக்கு ஏதோ பொழுதுபோக்கா இருக்குது. அம்மா சொன்னா, உன்னைய நான் திருத்தும்படி அடிச்சு பார்த்தேன்ப்பா, நீ திருந்தல. ஆகவே நீ ஒவ்வொரு முறை கீழ்ப்படியாத போதும் நான் என்னை அடித்துக் கொள்கிறேன். அப்பதான் அம்மாவுடைய முதுக பார்க்கிறான். இது முதல் முறை அல்ல. அந்த தாய்க்கு பல முறை அந்த தாய் தன்னை அடித்திருக்கிறாள். அந்த தாயின் அன்பு அவனுடைய இருதயத்தை உடைத்தது. இன்னைக்கும் இயேசுவின் அன்பு உங்கள் இருதயத்தை உடைக்கட்டும். கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அவர் ஏன் இரத்தம் சிந்தினவராய், முட்கிரீடம் சூட்டப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் உங்கள் கீழ்ப்படியாமையினாலே. அது ஏதோ முடிந்த கதை என்று நினைத்தால் இல்லையே. 2023 முடியும் போதும் அது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது. இன்னும் அவர் அடிக்கப்படுகிறார், இன்னும் அவர் இரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். அந்த சிறுவன் அம்மாவை கட்டிப்பிடித்து சொன்னான், இனி உன்னுடைய உடம்பில் ஒரு காயமும் இருக்காது.
நான் உனக்கு கீழ்ப்படிவேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? கீழ்ப்படிதலுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் அதுதான் உங்கள் எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்திற்கு மேல்படி. இதை ஏதோ யாருக்கோ நிர்பந்திக்கிறதற்காக கர்த்தர் பேசவில்லை, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் பேசுகிறார். 2000 வருஷமாய் உலகம் மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா?